திமுகவுக்கு எதிரான ஆன்டி இன்கிரிமென்சி அப்படிங்கிற விஷயங்களை களத்துல பெருந்தளவுல எடுத்துட்டு பாஜகவும் சரி, அதிமுகவும் சரி, தாவேகாவும் சரி. அப்போ திமுகவோட எதிர்ப்பு வாக்குகளை கன்சாலிடேட் பண்றதுக்கான முயற்சிகள் இருக்காங்க. எனக்கு தெரிந்து அதிமுக கூட்டணியில் இருக்கிற முக்கிய தலைவர்களே என்னிடத்தில் ஒருவர் உரையாற்றுகிற போது சொன்னது, இதுவரை அரசியல் வரலாற்றில் ஆன்டி இன்கம்பன்சி இல்லாத ஒரு தேர்தல்னா இந்த தேர்தல் தான். ப்ரோ இன்கம்பன்சி என்கின்ற ஒரு மிகப்பெரிய அளவிலான மாற்றம் உருவாகி இருப்பதும் இந்த தேர்தல் தான் என்று சொல்லியிருக்கிறார்கள். உங்கள் பேட்டி ஒளிபரப்பானதுக்கு பிறகு யார் சொன்னார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு இது ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது. இப்போ நாங்கள் ரோட்டில் நடந்து போகிறப்ப ஒரு 100 பேரை சந்திக்கிறோன்னா நீங்கள் கூட வாங்க. இந்த 100 பேரில் யாராவது ஒருத்தர் இந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் இருப்பவர்கள் எதிர்கருத்துக்களை சொன்னாங்கன்னா ஆன்டி இன்கம்பன்சி இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். இங்கே மட்டும் இல்லை. இப்போ நான் மதுரவாயில் ஒரு நாள் முழுக்க ஓட்டு கேட்டேன், விருகம்பாக்கத்தில் ஒரு நாள் முழுக்க ஓட்டு கேட்டேன், நாளைக்கு வேளச்சேரியில் ஒரு நாள் முழுக்க ஓட்டு கேட்க போகிறேன். சைதாப்பேட்டையில் இந்த கேப் இருக்கிற நேரத்தில் சைதாப்பேட்டையில் ஓட்டு கேட்டுருக்கிறேன். இப்போ அங்கேயும் ஓட்டு கேட்டு வந்துருக்கிறேன். எந்த தொகுதியிலும் ஒரே ஒரு இடத்துல கூட ஆன்டி இன்கம்பன்சி என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது. இல்லை, அது தேர்தல் ரிசல்ட் அன்னைக்கு வெளியிடப்படும். சென்னை மெரினாவில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு இடம் ஒதுக்கப்பட்ட தொடர்பான விவகாரங்கள் எல்லாம் இபிஎஸ் கடுமையாக விமர்சிக்கிறார், அது குறித்து பேசுகிறார். இது களத்தில் எடுத்துட்டு போறது என்ன காரணம்? இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி தோல்வியின் விளிம்பில் இருக்கிற காரணத்தினால் என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசியிருக்கிறாரு. அவருக்கு பதில் சொல்லி என்னுடைய நேரத்தை நான் நினைக்கிறேன்.